ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கருப்புளுந்து ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பில் கருப்புளுந்து எடுத்துகிட்டு அதை குக்கரில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கரெக்டான பதத்துக்கு வறுத்து எடுத்தால் தான் கருப்புளுந்து கரெக்டாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் கருப்புளுந்தை அவிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பூ கணக்க திரித்து எடுத்துருக்கோம். கருப்புளுந்து வெந்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்துடும். நம்ம வறுத்ததை பொறுத்து தான் கருப்புளுந்து குழையாமையும் ரொம்ப நறுக்குன்னு இல்லாமல் அழகான பதத்தில் வேகும். அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேக் சைடில் 2 திருக்கி இந்த மாதிரி பூ கணக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம தேங்காய் பூ திருக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டி எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். கருப்பட்டி இருந்தால் அதை கூட இலக்கி இதோட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொழுன்னு சாப்பிட்லாம். கருப்பட்டி இல்லாதனால நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நாங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சத்து. இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது ஒரு ரெசிபியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.